ஹலோ மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? தமிழ்நாடு அரசு இப்ப அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா, பல ஜாக்பாட்டான அறிவிப்புகள்லாம் வெளியிட்டு கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ குஷிப்படுத்தி வராங்க சொல்லலாம். அந்த வரிசையில இப்ப நம்ம ஊர் ரேஷன் கடைக்காரங்களுக்கு, அதாவது கூட்டுறவு நியாய விலைக் கடையில வேலை பார்க்குற ஊழியர்களுக்கு ஒரு சூப்பரான மாபெரும் சம்பள உயர்வு அறிவிப்பு பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. இதற்கான அதிகாரப்பூர்வ அரசாணையும் இப்ப வெளியாயாச்சு. எவ்வளோ சம்பளம் வந்து ஹைக் பண்ணியிருக்காங்க? என்னென்ன சலுகை குடுத்துருக்காங்க? வாங்க டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம். பொதுவா ரேஷன் கடை ஊழியர்கள்லாம் மழை, வெயில்னு பார்க்காம பண்டிகை காலங்கள்ல கூட ரொம்பவே கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறாங்க. அவங்க தன்னோட சம்பளத்த உயர்த்தணுன்ட்டு ரொம்ப நாளா கோரிக்கைய வச்சுட்டு இருக்காங்க. அவங்களோட அந்த நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்கும் விதமா தான் இப்போ அரசாங்கம் பார்த்தீங்கன்னா, ஒரு அதிரடியான அரசாணைய வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த அறிவிப்பு மூலமா தமிழ்நாடு முழுக்க இருக்க ரேஷன் கடைகள வேலை பார்க்குறவங்களுக்கு சுமார் 26,000 ஊழியர்கள் பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா பயன்பெற போறாங்க. சரி, யாருக்கு எவ்வளோ சம்பளம்ன்ட்டு ரொம்ப கிளியரா சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து முதல் வருஷம் தொகுப்பூதியம், அதாவது புதுசா வேலைக்கு சேர்ந்தவங்களுக்கு முதல் 1 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா, தொகுப்பூதியம் தான் குடுப்பாங்க. இப்ப அத வந்து அதிரடியா மாத்தி அமைச்சிருக்காங்க. அதன்படி இப்ப சேல்ஸ்மேனுக்கு மாசம் ரூ. 7,500, கட்டுநர்களுக்கு பேக்கர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா, மாசம் ரூ. 6,600 தொகுப்பூதியமா வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. 1 வருஷத்துக்கு அப்புறமா, அதாவது 1 வருஷம் அப்புறமா பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா, 1 வருஷம் வெற்றிகரமா வேலைய முடிச்சவங்களுக்கு நிரந்தரமான புதிய ஊதிய விகிதம், அதாவது பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா நிர்ணயம் செஞ்சிருக்காங்க. அதன்படி வந்து விற்பனையாளர்களுக்கு ரூ. 9,900 முதல் ரூ. 39,600 வரைக்கும் சம்பளம் கிடைக்கும். அதேபோல கட்டுநர்களுக்கு 9,000 முதல் 35,000 வரைக்கும் சம்பளம் கிடைக்கும். அதுக்கப்புறம் டிஎன்எஸ் அலவன்ஸ். இது மட்டும் இல்லாம அடிப்படை சம்பளத்தோடு பல படிகளும் பார்த்தீங்கன்னா, கணிசமா வந்து உயர்ந்திருக்கு. குறிப்பா டிஎன்எஸ் அலவன்ஸ் வந்து ஊதியத்தில 55% பார்த்தீங்கன்னா வழங்க அரசு அனுமதி குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஆண்டு ஊதிய உயர்வு இப்போ வழக்கத்துல இருக்கிற மாதிரி வருஷம் வருஷம் பார்த்தீங்கன்னா 3% ஆண்டு ஊதிய உயர்வு ஆனுவல் இன்கிரிமெண்ட் தொடர்ந்து வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் வீட்டு வாடகைப்படி அடிப்படை ஊதியத்தில் 10% அல்லது சென்னை மாதிரியான பெருநகரங்களுக்கு ஏற்ப அதிகபட்சமாக 1,500 வரைக்கும் ஹெச்ஆர்ஏ வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நியாய விலை கடைப்படி ஷாப் அலவன்ஸ் சொல்லுவாங்க. ஒவ்வொரு கடையிலையும் எவ்வளோ ரேஷன் கார்டுகள் இருக்கோ அதை பொறுத்து விற்பனையாளர்களுக்கு 1,500 முதல் 2,000 வரைக்கும், கட்டுநர்களுக்கு 1,000 முதல் 1,500 வரைக்கும் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மெடிக்கல் அலவன்ஸு மாதம் மாதம் ரூ. 300 பார்த்தீங்கன்னா மருத்துவப்படியாக தரப்போகிறாங்க. அதுக்கப்புறம் இட்டுப்படி, அப்புறம் மலைவாழ்படி. ஸோ இந்த அலவன்ஸ் பார்த்தீங்கன்னா, அதாவது தகுதியான இடங்களுக்கு ஏற்ப நகர இட்டுப்படி 4% முதல் 5% வரைக்கும். அதுவே வந்து நீலகிரி, கொடைக்கானல் மாதிரி மலைப்பகுதியில் வேலை பார்க்குறவங்களுக்கு 20% வரைக்கும் பார்த்தீங்கன்னா, மலைவாழ் குளிர்கால படியும் வழங்கப்பட இருக்கு. இதில் இன்னொரு முக்கியமான சிறப்பான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரே பதவியில் 10 வருஷம் மற்றும் 20 வருஷம் தொடர்ந்து வேலை செஞ்சவங்களுக்கு தேர்வு நிலை மற்றும் சிறப்பு நிலை ஊதிய உயர்வு தலா 3% வழங்கவும் இந்த அரசாணையில் வழிவகை செஞ்சுருக்காங்க. ஸோ இந்த அரசாணையை பார்த்தீங்கன்னா இப்போ அஃபிஷியலாக வெளியிட்டிருக்காங்க. இந்த புதிய சம்பள உயர்வு பார்த்தீங்கன்னா அரசாணை வெளியிடப்பட்ட தேதியிலிருந்து உடனடியாக நடைமுறைக்கு வரும்ன்ட்டு ரொம்ப திட்டவட்டமாக சொல்லிட்டாங்க. ஸோ நண்பர்களே, இந்த பொது விநியோக திட்டத்தை வந்து மக்கள்கிட்ட சரியாக கொண்டு சேர்க்கறதுல ரேஷன் கடை ஊழியர்களுடைய பங்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெருசுன்னு சொல்லலாம். அவங்களுக்கான இந்த ஊதிய உயர்வு அவங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்த மட்டும் இல்லாமல் அவங்கள இன்னும் உற்சாகமாக வேலை செய்ய தூண்டும். தமிழ்நாடு அரசோடைய இந்த சம்பள உயர்வு பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த தொகை போதுமானதா? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எலெக்ஷன் டேட் நெருங்கிறதுனால திமுக அரசு ரொம்ப தீவிரமாக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. மக்களை வந்து எப்படியாச்சும் கவர் பண்ணி அடுத்த 5 வருஷமும் எங்களுடைய ஆட்சி கண்டினியூ பண்ணுறதுக்காக இந்த எஃபோர்ட் போட்டு கடந்த 6 மாதமாகவே பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. நிறைய எஃபோர்ட் போட்டு மக்கள் நல திட்டங்களை நிறைய செயல்படுத்தி வராங்க. இதை 5 வருஷம் தொடர்ந்து அவங்க பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்க கவலைப்பட தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காக மக்கள் பார்த்தீங்கன்னா அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்போ கடைசி 3-4 மாதம் மட்டும் இது நல்லது பண்ணால் மட்டும் மக்கள் நம்பிடுவாங்களான்ட்டு ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த பதிவு மூலமாக ஷேர் பண்ண தகவல் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். எது விஷயமா உங்கள் கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பா, நண்பீஸ்.